அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எழுத்தாளர் ஜெயமோகன் சார் எழுதின டார்த்தீனியம் அப்படின்ட்டு ஒரு குறுநாவலை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த டார்த்தீனியம் கதையை பற்றி பார்க்கலாம். இந்த கதையில் அப்பா அம்மா ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையன், ரொம்ப சந்தோஷமான குடும்பம். அப்பா அம்மா மேலேயும் பையன் மேலேயும் ரொம்ப பாசம் வச்சுருப்பார், ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அதுக்கு அடுத்தது அவங்க வீட்டில் ஒரு பசுமாடு, ஒரு கண்ணுக்குட்டி, ஒரு கருப்பன் அப்படின்ற ஒரு நாய் ஒன்று இருக்கும். இந்த 3 ஜீவன் மேலேயும் அப்பா இவங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறார். அதுக்கு அடுத்தது இந்த 3 ஜீவன் மேலேயும் எப்பவுமே அதுங்கிட்ட கொஞ்சம் இருந்தோம், அன்பாக இருக்கிறதும், எப்பவுமே சாயந்தரம் ஆஃபீஸை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தவொடனே அதுங்கிட்ட தான் அவர் எப்பவுமே சந்தோஷமாக இருப்பார். இவர் அப்பா எப்பவுமே சாயந்தரம் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தவுடனே கை கால் மூஞ்செல்லாம் கழுவார். வீட்டுக்கு உள்ளே வந்தவுடனே அம்மா காஃபி போட்டு கொடுப்பாங்க. சாப்பிட்டு முடித்தவுடனே வெளியில் அந்த பசுமாடுக்கிட்டே கண்ணுக்குட்டிகிட்ட நாய்கிட்ட கொஞ்சத்து தான் வேலை. அது முடிஞ்ச உடனே அப்பாவும் பையனும் 2 பேரும் ஆற்றுக்கு குளிக்கிறதுக்கு போவாங்க. இது தொடர்ந்து நடக்கிறது. இது ஒரு நாள் கூட மாறாது. பையனுக்கு அப்பா மேலே அவ்வளோ பாசம். ஒரு நாள் கேட்பான், அப்பா நீங்கள் தான் எவ்வளோ நல்லவருப்பா நீங்கள் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிற அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய இருள் ஒரு நாள் சூழுது. அதுதான் இந்த கதை. ஒரு நாள் அப்பா எப்பொழுதும் போல் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவர் நேராக உள்ளே போயிடுறாரு. போனவுடனே சட்டையெல்லாம் கட்டி போட்டு மறுபடியும் வெளியே போயிடுறாரு. அம்மா சமையல் ரூமில் ஓடியாராங்க. யாரா இப்போ போனது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பையன் சொல்கிறான், யார் புருஷன்தான் அப்படின்னு. கை கால் மூஞ்செல்லாம் கழுவே இல்லையே. அது என்னன்னு தெரில, வந்தார், சட்டையை கட்டி போட்டார், வெளியே போயிட்டார் அப்படின்றான் பையன். ஜெயமோகன் சார் இந்த கதையில் ஒரு பயங்கரமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னுறத எப்பவுமே கை கால் மூஞ்சி கழுவிட்டு உள்ள வர அப்பா அன்னைக்கு கை கால்லாம் மூஞ்செல்லாம் கழுவாதையே வீட்டுக்குள்ளே வந்தாருன்றதுலேயே நமக்கு ஒரு ஒரு பயங்கரம் நடக்க போகுது அப்படின்றத லைட்டாக உணர்த்திடுறாரு. இப்போ அம்மா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓடியாராங்க. ஓடியாந்தா அப்பா மம்முட்டி எடுத்து பல்ல நோண்டின்னு இருக்கார். உடனே இவங்க போய் கேட்குறாங்க, என்னங்க இதுன்னு. ஏய், இது செடி ஒன்று வாங்கின்னு வந்தேன், டாக்டர் கொடுத்தாரு, ரொம்ப முக்கியமான செடி, இது யாருக்கும் கிடைக்காது. சரிதான், இது நாங்கள் ரோஜா செடியான்னு. ரோஜா செடியெலாம் இல்லை, இது போட்டால் பூ பூக்கும், ஆனால் கருப்பாக தான் பூக்கும், உனக்கு நீ தலையில் வச்சுக்கோ, ரொம்ப நல்லா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதியம் போட்டு அந்த செடியை அப்படியே ரொம்ப அழகாக அவர் பாத்தி கட்டி நடுறாரு. இந்த பையன் பார்த்தோன்னே அவர், நீ நடா அப்படின்றார். இல்லைப்பா ஒன்றும் இல்லை. என்னதுப்பா அது என்ன? டேய், இது ஒரு முக்கியமான செடிடா, இது டார்த்தீனியம் அப்படின்ட்டு இது பேர் அப்படின்னு சொல்கிறான். அவர் அப்பா சொன்ன உடனே பையன் பார்க்குறான், அந்த செடி கரையல்னு இருக்குது. அப்புறம் எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு. அதெல்லாம் அவனுக்கு தெரியாது, ரொம்ப முக்கியமாக நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எல்லோரும் வராங்க, ஆற்றுக்கு போகிறாங்க, குளிச்சுட்டு எப்போதும் போல் படுத்து தூங்கிட்டாங்க. இப்போ திடீர்னு நைட்டில் ஓனா அலறல் கேட்குது. இந்த பையன் என்ன பண்ணுறான், ஏன்ச்சு ஓடியாந்து அப்பாவுடைய கதவை தட்டுறான். அப்பா அப்பான்னு தட்டின உடனே அப்பா கதவை திறக்கிறாரு. என்னடா அப்படின்னு. எப்பா ஒரே அலறல் கட்டுது, என்னதுப்பா அப்படின்னு உள்ளே எட்டி பார்த்தா அம்மா கட்டலில் தலையை விரித்து போட்டுக்கணும், அப்படியே விரித்து பார்த்துக்கணும் அம்மா உட்காந்துன்னு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் படு, அம்மா ஏதோ கனவு கண்டுருக்காங்க போல இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் போ அப்படின்ட்டு பையனை அமுச்சு விட்டுறாரு. அப்புறம் கதவை சாத்திடுறாரு. இப்போ காலையில் எப்போதும் போல் வாளியில் தண்ணி எடுத்துக்கினா அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு போகிறார். இப்போ அம்மா சமையல் ரூமில் வராங்க. எங்க இந்த செடி வேணாங்க நமக்கு அப்படின்னா. ஏய், என்ன தெரியுன்ட்டு உனக்கு சும்மா செடி மேலே இது பண்ணி. இல்லைங்க, தயவுசெய்து இந்த செடியை வெட்டி போட்டுருங்க, இல்லைன்னா தூக்கி தூரம் போட்டுருங்க, இந்த செடி வேணாம். ஏய், செடியை பார்த்து பயப்படுற நீ, இது சாதாரண செடியை போய் நம்ம இதுக்கு பயப்படுற நீ, உன் கனவு வந்ததுன்னா அது வேற எதுனா இருக்கும், நீ போய் ரெஸ்ட் எடு, அதெல்லாம் வெட்டி நான் அவ்வளோதானே, நான் தூக்கி போட்டுறேன் போ அப்படின்றார். ஆனால் அவர் எடுத்து போடவே இல்லை. ஆனால் அந்த செடிக்கு அன்னிலேருந்து அவர் தொடர்ந்து கண்காணிக்கிறது, தண்ணி ஊற்றுறது, அது மேலே கண்ணுங்க அர்த்தமாக அந்த செடி மேலே தான் அவர் கண்ணுங்க அர்த்தமாக இருக்கார். ஒரு நாள் இந்த பையன் தூங்கினே இருக்கும்போது
யூரின் போன மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகிறதுக்கு வெளியில் வரான். வெளியில் வந்தால் இந்த யூரின் போயிட்டு உள்ளே போகும்போது என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கவே தோட்டத்தை பார்க்குறான். அவங்க அப்பா நட்டு வச்சார் அந்த டார்த்தீனியன் செடி வந்து நட்ட இடத்த பார்க்குறான். அந்த செடி ஒரு 2-3 நாளிலேயே 2-3 ஜான் உயரத்துக்கு கடகடன்னு வளர்ந்துட்டு இருக்குது. ஒரு 2-3 இலை கூட வந்துட்டு இருக்குது. அதனுடைய தண்டு பகுதி நல்லா கனமாக நின்றுட்டு இருக்குது கரையல்னு. இவன் அந்த செடியை பார்த்துட்டு என்னவோ ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ தான் கவனிப்பான், அந்த செடியோட தண்டு பகுதியை அப்படியே சுற்றிக்கிட்டு செடிக்கு மேலே படம் எடுத்துக்கின்னு அந்த செடிக்கு கொடை பிடிக்கிற மாதிரி ஒரு கருநாக பாம்பு அப்படியே இவனை முறைச்சி அப்படியே பார்க்குது. அதனுடைய 2 கண்ணும் அப்படியே கோலி குண்டு மாதிரி அந்த இருட்டில் பளபளன்னு இருக்குது. இதை பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. உடம்பெல்லாம் நனைஞ்சு போச்சு வேர்வையில். அப்படியே அப்படியே நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஆகிட்டு கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு மயக்கம் வந்துடுது. கீழே விழுந்தோன்னு வச்சுங்க, அவ்வளோதான், நம்ம செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணுறான், எப்படியோ சுயநோட உள்ளே ஓடி போயிடுறான். மறுநாள் காலையில் எப்போதும் போல் அப்பா வாலி எடுத்துன்னு போயிட்டு அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு போகிறார். போயிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது அம்மா சமையல் ரூமில் இருந்து அப்படியே ஓடியாந்து மாரில் அடிச்சுக்கிட்டு ஓன்னு அழறாங்க. அழுது, இனி இந்த செடி இங்கே இருக்கக்கூடாது, ராத்திரி என் புள்ள வந்து செத்து போயிட்டு இருப்பான், கடவுள் தான் காப்பாற்றினார், தயவு செய்து இந்த செடியை வெட்டுங்க அப்படின்னோடனே அப்பாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. முன்னாடி சும்மா வந்து செடி எடுன்ற, அந்த செடி இங்கே தான் இருக்கும், அதெல்லாம் எடுக்க மாட்டேன், என்ன மகாராணியா எனக்கு வந்து உத்தரவு போடுறதுக்கு அப்படின்னு அம்மாவை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இதுவே பையனுக்கு ஆச்சரியமாகுது, என்ன இப்படி போட்டு திட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த செடியை எடுக்கலைன்னு வச்சுங்க, நானும் என் பிள்ளையும் வீட்டை விட்டு கிளம்பிடுவோம், வெளியே போயிடுறோம், நீங்களே இருங்க, இந்த செடியை வளர்த்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பா கிட்ட வந்து பளீர்னு ஒரு அறை விட்றாரு அம்மாவுக்கு. இந்த பையனுக்கு ஆச்சரியமாக போச்சு. அப்பா எவ்வளோ சந்தோஷமாக அம்மா கிட்டலாம் பேசுவார், அப்படியாப்பட்ட அப்பா அம்மாவை அடிப்பாரா அப்படின்னு அதிர்ச்சியில் நிற்கிறான். இதை விட அதிர்ச்சி அம்மாவுக்கு, தன்னுடைய கணவன் நம்மளை கை நீட்டி அடிப்பானா, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியில் அப்படியே வந்து செவத்தோடு போயிட்டு அப்படியே உக்காந்துட்டான். அந்த டார்த்தீனியன் செடியை முறைச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே உக்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் எழுந்து போய் சமையல் ரூமில் உக்காந்துக்கிட்டு ஒவ்வொன்றும் அழறாங்க. ஆனால் அப்பா அந்த செடியை வெட்டவே இல்லை. உடனே பையனை பார்த்து சொல்கிறார், என்ன ராத்திரி வந்து இதை போய் உங்கள் அம்மாக்கிட்ட போய் கக்கிட்டியா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு எலுமிச்சம்பழத்தை தலையில் தேய்ச்சிக்கிட்டு குழி போய் நல்லா தூங்க, எல்லாம் சரியாக போயிடும் போ அப்படின்னு பையனை திருத்தி அனுப்பிச்சிடுறார். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா வந்து இவங்களை எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. அவருடைய ஏம் எல்லாம் அந்த டார்த்தீனியன் செடி மேலே தான். அந்த செடியும் இப்போ பெருசாக வளர்ந்துடுச்சு. இப்போ அப்பா வந்து கண்ணுக்குட்டியை பார்க்கறது கிடையாது, அந்த மாடை பார்க்கறது கிடையாது, அந்த நாயவங்க எதையும் கொஞ்சறது கிடையாது, இவங்களையும் எதுவும் கேட்டுக்கிறதே கிடையாது. எப்பவுமே அவர் என்னமோ வரத்தென்னமோ போகிறதென்னமோ அந்த செடி மேலேயே தான். இப்போ உள்ளே இருந்த கட்டில் கூட தூக்கின்னு வந்து செடி பக்கத்திலே போட்டுக்கிட்டு அதையே படுத்துக்கிட்டு பார்த்துன்னு இருக்க ஆரம்பிச்சிடுறார். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த குடும்பத்தையே ஏதோ ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி ஆயிடுது. அந்த செடி பெருசாக வளர்ந்து அதனுடைய கொடி வந்து வீட்டு மேலெல்லாம் படர ஆரம்பிச்சிடுது. அவ்வளோ குயிக்காக வளருது அந்த செடி. அப்படியே வீட்டு மேலெல்லாம் படர்ந்து ஒரு செடி மொல்லமாக அப்பாவுடைய ரூமில் இருக்கிற ஜன்னல் வழியாக அப்பாவுடைய ரூமுக்கே வந்துடுது. உள்ளே வந்து அவர் ரூமுக்குள்ளெல்லாம் பரவிடுது. ஆனால் சந்தோஷமாக இருக்கார் அப்பா அந்த செடியை பார்த்துக்கிட்டு. இப்படியே இருக்கும்போது இவர் சாப்பாடு வச்சா சாப்பிட்றது, என்னான்னு கேட்டால் என்ன, அவ்வளோதான், எங்கே யாருக்கிட்டையும் எந்த தொடர்பும் இல்லாமல் ரூம்லேயே படுத்துட்டு இருக்கார். இப்படியே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற அந்த பசுமாடு செத்து போயிடுது. இந்த பசுமாடு எப்படி சாகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் இந்த பையன் தூங்கினே இருக்கும்போது அந்த மாடு நம்ம அறுத்துன்னு போகிற மாதிரி ஏதோ சவுண்டு கட்டணும்னு வெளியில் வந்து பார்ப்பான். பார்த்தா அந்த மாடு கட்டி தான் வச்சுருப்பாங்க, ஆனால் இதை எப்படி அறுத்துச்சுன்னு தெரில. அதை அறுத்துக்குன்னு நேராக அந்த டார்த்தீனியன் செடிக்கிட்ட போய் நின்றுனுக்குது. இந்த பையன் பார்க்குறான், அது என்ன பண்ண போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு.
அதை தெரிஞ்சுன்னு ஓடிப்போய் அந்த மாட்டை வந்து பிடிச்சி வலிக்கலாம் அப்படின்றதுக்குள்ள அந்த டார்த்தினியன் செடியை வந்து மாடு கடிச்சு தின்னுருது. அது தின்னு முடித்த உடனே அப்படியே எலக்ட்ரிக்கு ஷாக் அடித்த மாதிரி அப்படியே துள்ளி குதிச்சு கீழே விழுந்த உடனே இவன் அப்பா அம்மாலாம் கூட்டணும். அம்மா மயக்கடிச்சு தொப்புன்னு விழுறாங்க, ஓன்னு அலறாங்க. அப்பா வந்து உடம்பே ஆடி போகுது. மறுநாள் காலைல அப்பாவோடைய ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டில் இருக்காரு அப்பு மாமா, அவர் வராரு. ஆளுங்களாம் ஊரில் இருக்கிறவங்களாம் வராங்க. வந்து ஒன்றும் இல்லைடா ராஜா, ராஜி இனிமேல் ஒன்றும் இல்லை, செத்து போச்சுடா மாடு அப்படின்ட்டு அந்த அப்பு மாமா சொல்கிறார். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அந்த மாட்டை கட்டி ஒரு 4 பேர் ஒரு கட்டை விட்டு தோலில் தூக்கின்னு புதைக்கிறதுக்கு அந்த மாடை தூக்கின்னு போயிடுறாங்க. இதுக்கப்புறமும் அப்பாவுடைய இது வந்து அடங்குச்சா அப்படின்னா போகுது, இன்னும் அதிகமாக தான் போகுது. அதுக்கப்புறம் அப்பா வந்து ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. வராததுனால ஆஃபீஸுக்கும் போகிறது கிடையாது. இவர் ஆஃபீஸுக்கு போகாததுனால ஆஃபீஸில் இவரை வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்து நிறுத்திடுறாங்க. இப்போ குடும்பத்துக்கு வருமானமும் இல்லை. அம்மா வந்து இந்த பையன் ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்தானா சமைப்பாங்க, இல்லைன்னா அதுவும் கிடையாது. எந்த நேரமும் அம்மா அந்த சமையல் ரூம்லேயே உக்காந்துக்கின்னு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன் பார்க்குறான். ஒரு நாள் அவங்க அம்மா பல்லு வலிக்கிட்டு இருக்கும்போது, அம்மா என்னாச்சும்மா உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறான். என்னடா அப்படின்னு. இல்லையே ஒரு மாதிரியாக இருக்கியான்னு. அம்மா வந்து மெலிசா கழுத்துனுடைய எலும்பெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு, தலைமுடியெல்லாம் வெளுத்து போச்சு. ஆனால் அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மாறுதல் வந்து இந்த பையன் பார்க்கும்போதே தெரியுது. அந்த செடி ரூமில் வந்து அதிகமாக பரவ அவர் ஒரு மாதிரி ஒரு மயக்க நிலைக்கு போயிடுறார். ஒரு நாள் இந்த பையன் ஏதோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கதவை திறந்து உள்ளே போனால் அப்பா படுத்துன்னு இருப்பார் கட்டிலில். ஒரே இருட்டாக இருக்குது அவருடைய ரூமே. செடி முழுக்க தரையிலெல்லாம் இருக்குது. அவர் கட்டில் மேலெல்லாம் அந்த செடி இருக்குது. அது நடுவில் தான் பத்துன்னு இருக்கார். அவரை கூப்பிடலாம் அப்படின்னும்போது இவன் அந்த ரூமில் போய் நிற்கும்போது தரையிலேருந்து ஏதோ ஒரு நிழல் எழுந்த மாதிரி இருக்கும். அப்போ தான் அந்த கட்டில் கீழே பார்ப்பான். ஒரு கருநாக பாம்பு படுத்துட்டு அப்படியே தலையை அப்படி தூக்கிட்டு இவனை அப்படியே பார்க்கும். அந்த பையனை பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடும். அப்படியே அச்சோ, அப்போனா நிறைய பாம்புங்க அப்பாவுடைய ரூமில் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவான், கதவை சாத்திட்டு வெளியில் வந்துடுவான். அதுக்கு அடுத்து 2-3 நாளில் அந்த கண்ணுக்குட்டியும் செத்து போகுது. ஃபஸ்ட்டு மாடு செத்து போய் இப்போ கண்ணுக்குட்டியும் செத்து போகுது. பார்க்குறான் அந்த பையன், இனிமேலே இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது, இருந்தோம்னா நமக்கும் பைத்தியம் பிடிச்சி நாமளும் இதே மாதிரி தான் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறது, நம்ம என்ன ஆகுறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்படியே இருக்கும்போது என்ன பண்ணுறான், அப்போ தான் கன்னியாகுமரியில் வந்து ஏர்போர்ட்ஸில் ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அங்கே போகிறான். செலக்ட் ஆகிடுறான். செலக்ட் ஆனவொன்னே அங்கே என்ன சொல்கிறாங்க, உடனே வீட்டுக்கு போய் தகவலை சொல்லிவிட்டு பெட்டி படிக்கோட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அம்மாக்கிட்ட சொல்கிறான், அம்மா நான் போகிறேம்மா அப்படின்னு. என்னடா அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறாங்க. இல்லை நான் ஏர்போர்ட்ஸில் சேர்ந்துட்டேன், நான் போயிட்டு அங்கே எதனா வீடு எடுத்துகிட்டு உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு பையன் சொல்கிறான். ஆனால் பையனுக்கு நல்லா தெரியும் இவன் இந்த 2 பேரையும் கூட மாட்டான், இவன் போனாலும் அவன் அங்கேயே செட்டில் ஆகிடுவான் அப்படின்ட்டு இவனுக்கே தெரியும் இவன் போய் சொல்கிறான் அப்படின்னு. அது அம்மாவுக்கு தெரிஞ்ச மாதிரி சிரித்து, ராஜி நீ இந்த வீட்டில் இருக்காதுடா, தயவுசெய்து போயிடு அப்படின்றாங்க அம்மா. உடனே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சரி அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுடைய ரூமுக்கு போயிட்டு கதவு திறப்பான். அப்பா உக்காந்துக்கிட்டு ஒரு துணியை எடுத்து அவர் ரூமில் இருக்கிற அந்த செடியோட இலையெல்லாம் தூசி பட்டுருந்துன்னு தொடச்சிட்டு இருப்பார். அப்படியே அப்பான்னு கூப்பிடுவான். அவர் திரும்பி பார்க்கவே இல்லை. இது மாதிரி வேலை கிடச்சிது அப்படின்னு சொல்லுவான். அவர் காதில் கேட்ட மாதிரியே தெரியல. இவனுக்கு உடனே கோவம் வந்து அப்பா அப்படின்னு கூப்பிடுவான் பாருங்க. அப்படி திரும்பி பார்ப்பார். பார்த்த உடனே இந்த பையனுக்கு அப்படியே அதிர்ந்து போயிடுவான். அவருடைய 2 கண்ணும் அப்படியே பாம்பு கண்ணு மாதிரி இருக்கும். ஆளே கருத்து போயிட்டு இருப்பார். அவருக்கு வந்து நரைச்ச முடிதான். அவர் ஆள் கருத்தவொன்னே அவர் முடியும் கருத்து போச்சான். கரையல் ஆயிடுது அவர் தலைமுடியெல்லாம். அவனை அப்படியே பார்க்குறாரு. பார்த்தது தான், வேறு எதுவுமே பேசவே இல்லை. உடனே கதவை சாத்திட்டு வெளியில் வந்துடுறான். பெட்டி எடுத்துக்கிட்டு கேட்டை திறந்துன்னு வெளியே போகும்போது அம்மா கேட்டு வரைக்கும் வராங்க. இவனுக்கு என்ன தோணுச்சோ தெரியல.
இனிமேல் நான் எங்கள் அம்மாவை வந்து பார்ப்பேனா என்னான்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி போயிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சின்னு மடியில் விழுந்து அழறான். நான் வரம்மா, போயிட்டு வரம்மான்னு. வராத ராஜ், நீ போயிடு இங்கேருந்து அப்படின்னு சொல்லி அம்மா வந்து அவன் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்போ தான் அம்மாவுடைய கையை பார்க்குறான். அப்படியே அழுகி போன பழம் மாதிரி கொலன்னு இருக்குது. நிமிந்து அவங்க அம்மாவை பார்க்குறான். படுகிழவி, சூனியக்கார கிழவி மாதிரி அவங்க அம்மா ஆயிட்டுக்கிறாங்க. இது எங்கள் அம்மா கிடையாது, எங்கள் அம்மா உருவத்தில் இருக்கிற வேற ஏதோ ஒன்று, இது எங்கள் அம்மாவே கிடையாதுன்னு பையன் மனசுக்குள்ளே அப்படியே உருகி போயிடுறான். எங்கள் அம்மா எப்படி ஆயிட்டாங்க, இது எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மா மேலே ஏதோ ஒன்று உட்காந்துன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இனி நம்ம வீட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் வரமா அப்படின்னு பெட்டி எடுத்துகிட்டு நேராக கேம்புக்கு வந்துடுறான். இவனுக்கு கடுமையான பயிற்சியெல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது வீட்டுக்கு லெட்டர்லாம் போடுறான். லெட்டர்லாம் போட்டு பதில் லெட்ரு வரும்னு இவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் லெட்டரும் வரல. அப்பு மாமா தான் ஒரே ஒரு டைம் லெட்ரு போடுறார். நிலைமை இங்கே ரொம்ப மோசமாக இருக்குதுடா, உங்கள் அப்பா வர வர வெளியிலே வரதில்லை, உங்கள் வீட்டை சுற்றி கருநாக பாம்பு சுற்றின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க யாருமே கூட உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறது கிடையாது. சூழ்நிலை எப்படி இருக்குது, உங்கள் அம்மா வந்து எப்போவுமே அந்த சமையல் ரூமில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு அவர் லெட்ரு மட்டும் ஒன்று வந்தது. பயிற்சியெல்லாம் முடித்து ஒரு 8 நாள் இருக்கும்போது ஊருக்கு போகலான்னு கிளம்பலான்னும் போது ஒரு லெட்டர் வருது, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா தான் எழுதியிருப்பார், அம்மா இறந்துட்டாங்கடா, தற்செயலாக உள்ளே போய் பார்த்தோம், அப்படியே அழுகி போய் சமையல் ரூமில் இருந்தது அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வா அப்படின்றாங்க. இவன் அப்படியே உட்காந்துன்னு இருப்பான். ஒரு அவங்களுடைய லீடர், ஸ்குவாட்ரன் லீடர் வருவார். என்னடா ஆச்சு, ஏன் உட்காந்துருக்க? அம்மா செத்துட்டாங்க சார், தந்தி வந்திருக்குது. அப்படியா, சாரி, நீ உடனே கிளம்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவர் கேப்டன் ராஜேஷ் வந்து மதுரை வரைக்கும் போகிறாரு, அவர்கிட்ட உன்னை அனுப்பிச்சி வைக்கிறேன், உடம்பு வேறு சரியில்லை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இவனை அனுப்பிச்சி வைப்பாங்க. ஊருக்கு வருவான். ஊருக்கு வந்தவொடனே அப்பா மாமா தான் பார்த்து கூப்பிட்டு, டேய் ராஜீவ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா வந்து எரிச்சாச்சு, நீ வரத்துக்கு நாளாவதுனால அப்படின்ட்டு அப்பு மாமா சொல்லுவார். அப்பு மாமாவுடைய பேரன் வந்து மொட்டை வச்சுட்டு இருப்பான். நான் தான் அம்மா பாட்டிக்கு வந்து கொல்லி போட்டேன் அப்படின்னுவான். அந்த கொல்லியை வந்து பையன் இல்லைன்னா போட்டுருவாங்களாம். அது வந்து தர்ம கொல்லி அப்படின்னு எழுதியிருப்பார் ஜெயமோகன் சார். இப்போது அப்பா எப்படி இருக்கார் மாமா அப்படின்னு கேட்பான் பையன். அவர் அதே தான்டா, அவர் என்ன ஆனார் ஏதாருனான்னு நாங்கள் யாருமே உள்ளே போய் பார்க்கவே இல்லைடா அப்படின்றார் அப்பா மாமா. சரி நான் போய் பார்த்துட்டு வரேனே அப்படின்னுவான். ஏய் அங்கே போவாதரா, அது வீடாது, அந்த இடத்துக்கே போவாது அப்படின்னோடனே, இல்லை மாமா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டாண்ட போகிறான். வீடை பார்க்கும்போதே அப்படியே பாடறிஞ்சு போய் கிடக்குது. அந்த டார்த்தனியன் செடியாக வச்சது பாரு, அப்பா வச்ச செடி வந்து இப்போ மரமாக மாறி அது அப்படியே படர்ந்து வீட்டு மேலெல்லாம் அப்படியே பரவி ஒரு பாம்பு வந்து முட்டையை வந்து குடிச்சிட்டு அதனுடைய ஓடை அப்படியே உடம்புல அப்படியே சுற்றுமே, அந்த மாதிரி அந்த டார்த்தனியம் மரம் வந்து அந்த வீட்டை அப்படியே சுற்றி வச்சுட்டு இருக்குது. இவன் அப்படியே கிட்ட போ யாரோ வீட்டுக்குள்ளேருந்து இவனை அப்படியே உத்து பார்க்குற மாதிரி தோணும். இவன் கிட்ட போய் அந்த கேட்டை அப்படியே மொல்லமாக திறப்பான். திறந்த உள்ளே போகலான்னும் போது யாரோ அந்த செடிக்கு நடுவில் ஒரே இருட்டாக இருக்கும், அதிலேருந்து யாரோ அப்படி தலையை தூக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். இவன் பார்த்துட்டு பின்னாடி அப்படியே வந்துடுவான். ஒரு நாகப்பாம்பு அப்படியே படம் எடுத்து கண்ணில் இவனை பார்க்குற மாதிரி கொரேல்னு ஒரு உருவம் இவனை பார்க்குது. பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான், அப்பா அப்படின்றான் பாரு. உடனே அந்த உருவம் அப்படியே சுற்றிக்கிட்டு அந்த செடிக்குள்ளே அப்படியே உள்ளே போயிடுது. சரசரன்னு அப்படியே உள்ளே போயிடுது. அப்படி போகும்போது பார்த்தா ஒரு மனித உடல் மாதிரியே இருக்குது. அது போய் கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு கரையல்னு ஒரு நாய் அந்த உருவத்து பின்னாலேயே ஓடுது. அந்த நாய் உடம்புல ஒரு துளி கூட முடியே கிடையாது, வெறும் அழுகி போன பண்டம் மாதிரி இருக்கு. அந்த நாய் ஓடி போயிடுது. இவன் பார்த்துட்டு மறுபடியும் அந்த கேட்டை மூடிட்டு வெளியில் வரும்போது அப்போவே இவனுக்கு ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சு மயக்க நிலையில் வந்தது. அப்போ மாமா சொல்கிறார், 2 நாள் இருந்துட்டு நான் டாக்டர் இல்லை மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கேம்புக்கு வந்துடுறான். இவனுடைய உடம்பை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இவனை
இராணுவ மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் 2-3 நாள் இருந்துட்டு 3ஆவது நாள் தான் இவன் கண்ணே முழிக்கிறான். அந்த ஸ்குவாட்ரன் வீட்டில் பக்கத்தில் உட்காந்துக்கின்னு, பேட்டா என்னடா ஆச்சு உனக்கு, இப்போ நீ நல்லா இருக்கிற, ஆனால் என்ன ஆச்சு உனக்கு, நீ என்ன மாதிரி போதை மருந்தை யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. போதை மருந்தா சார், இது வரைக்கும் நான் போதை மருந்தை கையால் கூட தொட்டது கிடையாது சார் அப்படின்னு. உடனே பக்கத்தில் நிற்கிற டாக்டர் சொல்கிறார், ஏய் நாங்கள் என்ன முட்டாள் நினச்சின்னு இருக்கிறியா, உன் உடம்புல ஓடுற ரத்தத்தில் எவ்வளோ விஷம் இருக்குது தெரியுமா உனக்கு, போதை மருந்து யூஸ் பண்ணலன்னு பொய் சொல்கிற நீ. உன் உடம்புல இருக்கிற ரத்தத்தை எடுத்து இன்ஜெக்ஷனில் எடுத்து யானைக்கு போட்டோன்னு வச்சுங்க, யானை உடனே செத்து போயிடும். அவ்வளோ விஷம் இருக்குது உன்னுடைய ரத்தத்தில், உன் உடம்பு முழுக்க விஷம். உன் நகத்தெல்லாம் பாரு, சாம்பல் மாதிரி ஆயிடுச்சு உன் நகைலாம் அப்படின்னோடனே அந்த பையன் சொல்கிறான், இல்லை டாக்டர் நான் அதுமாரிலாம் எதுவுமே பண்ணதில்லைன்னொன்னே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே சேர்த்து அப்போ அங்கே இருக்கிற டாக்டர் கேட்குறாரு, நீ ஏதோ போதை மருந்து தான் யூஸ் பண்ணியிருக்கிற, இந்த குட்டி பாம்பை வச்சு நாக்கில் கொத்துவாங்களாமே அந்த மாதிரி ஏதோ வச்சுருக்கிற, அவன் ரூமெல்லாம் செக் பண்ணுங்க, எதனா டப்பாவில் எதனா பாம்பு கும்பு என்ன வச்சுருக்கானா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை டாக்டர் அப்படின்றான். அதை நம்பவே மாட்டேன்றாங்க. அப்புறம் என்ன தாண்டா நடந்ததுன்னு தான் இவங்க இங்கே டார்த்தனியன் செடியை பற்றி ஊரில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறான். அது கேட்டு முடித்த உடனே, ஏய் உண்மையா நீ சொல்கிறது? ஆமாம் டாக்டர், இதுதான் நடந்தது. அப்படின்னா உங்கள் வீட்டை சுற்றி நாகப்பாம்புங்க இருக்கா, கருநாக பாம்பு நிறைய இருக்குமா அப்படின்னு. இருக்குது டாக்டர், நான் பார்த்துருக்குறேன், நான் கூட பார்த்துருக்கேன். உன்னை கடிச்சிருக்கா? இல்லை இல்லை என்ன கடிச்சுதான் என்னன்னு தெரியல, எனக்கு என்னெல்லாம் கடிச்சா மாதிரி தெரியல அப்படின்னோடனே அதுக்கப்புறம்தான் இவனை என்ன பண்ணுறாங்க, நிறைய மிலிட்ரிக்காரங்களுடைய ரத்தத்தை எடுத்து இவன் உடம்புல இருக்கிற ரத்தத்தெல்லாம் மாற்றிட்டு அவங்களுடைய ரத்தத்தில் இவனை உடம்புல ஏற்றுறாங்க. ஏற்றினோடனே ஒரு அளவுக்கு படிப்படியாக இவன் குணமாகி வெளியில் வரான். வெளியில் வந்து ஓரளவு நல்லா தெம்பாயிடுறான். அப்புறம் 2வது ஒரு லெட்டர் ஒன்று வருது அப்பு மாமா கிட்டேருந்து. என்ன லெட்டர்னா, அவங்க அப்பா இறந்து போயிட்டார் அப்படின்ட்டு. அப்பு மாமா எழுதியிருப்பார், அந்த வீட்டுக்குள்ளே யாருமே போக முடியாதுரா, அப்படியாப்பட்ட இது அப்பா எப்படி இறந்தாரு என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாது, ஒரே அழுகி போன நாத்தம், அப்பா இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்தமாரி ஒரு வாடை வருது, ஆனால் யாரும் உள்ளே போய் பார்க்க முடியல. அப்பா இறந்ததுனால அந்த கருப்பு நாய் வெளியில் வந்துடுச்சு. அது வெளியில் வந்து நிறைய பசுமாடுங்களை கடித்து மாடுங்கள்லாம் செத்து போச்சு. அந்த இடத்துல முத்துக்கருப்பன் ஒருத்தர் தான், அவன் தெரியாதனமாக அந்த நாயை பார்த்துட்டான் போலுக்குது, அவனை கடிச்சிடுச்சு, அவனும் செத்து போயிட்டான். இதுக்கு மேலே இதை தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லாம் சொல்லி நம்ம ஊரில் டாக்டர் இருக்கார், அவர் தான் கூண்டு வச்சு பிடிச்சி அதை சுட்டு கொண்டுட்டாங்க. அப்போ தான் இந்த டாக்டர்கிட்ட கேட்டேன் அப்படின்றார் அப்பு மாமா, இந்த செடி நீங்கள் தானே டாக்டர் கொடுத்தீங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறார், இந்தமாரி செடியெல்லாம் நான் வந்து அவர்கிட்ட கொடுக்கவே இல்லை, நான் கொடுத்த செடி கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். அப்போ இந்த பையன் நினச்சி பார்ப்பான், அப்போ டாக்டர் எங்கள் அப்பா கிட்ட இந்த டார்த்தனியன் செடி கொடுக்கலன்னா யார் டாக்டர்னுடைய உருவில் வந்து எங்கள் அப்பாக்கிட்ட இந்த செடியை கொடுத்தாங்க? ஐயோ இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு நாள் லீவு போட்டு சரி வீட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பி வருவான். அப்போ மாமா லெட்டரில் எழுதியிருப்பார், கொஞ்சம் சாங்கியெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குதுடா, அதெல்லாம் நீ வந்து பண்ணிவிடு, இல்லைன்னா அந்த ஆத்மா இங்கேயே சுற்றி வந்துன்னு இருக்கும் அப்படின்னோடனே சரின்னு மறுபடியும் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் மாமா எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு வீடை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டினுடைய சந்தை போகிறான். அங்கே முதல்ல குமாரசாமி வீடு, அதுக்கப்புறம் ராஜப்பா வீடு இருக்கும். இப்போல்லாம் அந்த வீடே இல்லை, எல்லாம் மண்மேடாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துன்னு கிட்ட அவன் வீட்டை போகும்போது இவன் என்ன நினச்சின்னு அவன் வீடு இருக்குன்னு நினச்சிட்டு வந்தானோ அதே மாதிரி இருக்கும் அந்த வீடு முழுக்க. அந்த வீட்டை வந்து அந்த செடி ஃபுல்லாக கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கும். ஒரே புதர் தான், ஒரே இருட்டு தான், யாரும் கிட்ட போக முடியாதம அந்த மரம் முழுக்க அந்த வீட்டை வந்து பிடிச்சி வச்சுருக்கும். இவன் கிட்ட போய் பார்ப்பான், பெரிய பெரிய கிளைகளாக பெருசாக வந்துட்டு இருக்கும். அப்போ தான் பார்த்தா ஒவ்வொரு கிளையிலையும் கொத்து விதைகள் இருக்கும். இப்போ நினச்சி பார்ப்பான், பா விதையா, ஒரே ஒரு விதை எங்கள் அப்பா
எடுத்துன்னு வந்த செடியிலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, இந்த ஒவ்வொரு கிளையிலும் கொத்து கொத்தா விதை இருக்குதே, இதெல்லாம் முளைச்சதுன்னா என்ன ஆகிறது அப்படின்ட்டு அச்சத்தோடு பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயமோகன் இந்த கதையை முடிச்சிடுறார். இந்த கதையை ஜெயமோகன் சார் சொல்கிறாரு, வாசகர்கள் நிறைய பேர் இந்த கதையை பற்றி என்கிட்ட ஒரு 500 வாசகருக்கு மேலே இந்த கதையை பற்றி என்கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னு ஜெயமோகன் சார் சொல்லியிருப்பார். நான் இந்த கதையை வீடியோவோ போடுறது எதுக்காகனா, வெறும் 500 பேர் படிக்க வேண்டிய கதை இது கிடையாது, 5 லட்சம் பேர் படிக்க வேண்டிய கதை இது. அப்படியாப்பட்ட ஒரு அருமையான கதை இது. நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த கதையை படித்து பாருங்கள். அவருடைய வர்ணிப்பெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். இந்த கதையை படித்து முடித்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 1982 போல்டர்கெஸ்ட்னு ஒரு படம் வந்தது. ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் தயாரிச்சிருப்பார். ஆனால் டைரக்ஷன் அவர் இல்லை, இன்னொருத்தர் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தெரியும், சினிமா பார்க்குறவங்களா இருந்தால். சென்னையில் இருக்கிற பைலட் தியேட்டரில் இந்த படம் போல்டர்கெஸ்ட் ரிலீஸ் ஆச்சு. செம்ம படம். அது ரிலீஸ் ஆன நேரத்தில் சிட்டி முழுக்க இது ஒரு கலக்கின படம். அது இந்த படத்தினுடைய கதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு குடும்பம் புதுசாக ஒரு வீட்டில் குடியேறுவாங்க. அந்த வீட்டுக்கு குடியேறி கொஞ்ச நாள்லேயே அந்த வீட்டில் வினோதமாக ஏதோ நடக்க ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் ரொம்ப தமாஷா அதை எடுத்துக்குவாங்க. அப்பா அம்மா 2 குழந்தைங்க அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வீட்டில் இருக்கிற டேபிள் சேர்லாம் எடுத்து டைனிங் டேபிள் மேலே நிற்கும். இவங்க வீட்டை சுற்றி நிறைய செடி கொடியெலாம் இருக்கும். முக்கியமாக ஒரு ஆலமரம் மாதிரி பிரம்மாண்டமான ஒரு மரம் ஒன்று அவங்க வீட்டாண்ட இருக்கும். இவங்க அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதே அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் ஒரு நாள் திடீர்னு அந்த ஒரு மழை இடி மின்னல்லாம் அடிக்கும் பாருங்க. அதில் அந்த மரத்தோட 2 கிளைகள் இவங்க வீட்டு ஜன்னலை உடச்சிக்கிட்டு உள்ளே அந்த 2 கிளையும் அந்த சின்ன பொண்ணை தூக்கின்னு போயிடும். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நடக்கிற பயங்கரமான நிகழ்ச்சிகளினுடைய கதை தான் அந்த போல்டர்கெஸ்டினுடைய கதை. அப்போ தான் இவங்க என்ன நடக்குது, ஏன் நடக்குது, இந்த மாதிரிலாம் அப்படின்னு விசாரிக்கும் போது தான் இவங்க அந்த வீடு அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடம் பெரிய சுடுகாடு. அந்த சுடுகாட்டில் ஏகப்பட்ட பணங்களை புதைச்சி வச்சுருப்பாங்க. அதில் இருக்கிற அந்த ஆவிகள் இந்த வீடை கட்டிட்டு வீட்டில் அந்த குடும்பத்தை பழி வாங்கிறதுக்கு வரா மாதிரி அந்த கதையை எடுத்திருப்பார். அவ்வளோ அற்புதமாக 40-45 வருஷத்துக்கு முன்னே எடுத்த அந்த படம் அது. எனக்கு இந்த கதையை டார்த்தீனியம் இந்த கதையை படித்த உடனே எனக்கு அந்த போல்டர்கெஸ்ட் ஞாபகம் தான் வந்தது. ஓகே, நம்ம இந்த கதையை நான் இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க நீங்கள். இதில் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய கருத்தை நீங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் உடம்பை நல்லா பத்திரமா பார்த்துங்க, நிறைய படிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.